8 ஒப்பந்தம் 9 ஒப்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை என்ற ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 8 முறை பேசிய போது 2 முறை மட்டும் அமைச்சர் வந்தார். குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவை வைத்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த குழு மூலம் ஏற்கனவே பேசினார்கள். அந்த குழுவின் மூலம் பல்வேறு விஷயங்களை பேசி தீர்த்து விடுங்கள், அப்படி தீர்த்தவில்லை என்னிடம் ஒப்புதல் பெற வாருங்கள் என்று அமைச்சர் கூறியதாக சொன்னார்கள். அப்படி இருந்தும் அந்த குழுவை 17ஆம் தேதி அத்தனை பேர்களும் இருந்து நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் இருந்து அந்த குழுவிலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நாம் சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டமைப்பின் சார்பாக 10 அமைப்புகளும் அவர்களும் லட்சப்பேர் சங்கங்களும் இங்கு வந்திருந்தார்கள். அப்படி வந்திருந்த பொழுது பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நாம் என்னவென்றால் அந்த குழுவிடம் அழுத்தம் திருத்தமாக சொன்னது, இங்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் தொடர்ந்து 1ஆம் தேதி பென்ஷன் வாங்க வேண்டும் என்றால் 2003க்கு பின்னால் பணியில் சேர்ந்த கிட்டத்தட்ட 65,000 தொழிலாளிகளுக்கும் உடனடியாக எங்களோடு பென்ஷன் திட்டத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்று திருவோடு என்று திருவும் நிலை ஏற்படாமல் அவர்களுக்கு 1ஆம் தேதியே பென்ஷன் வழங்க வேண்டும். பணியாளர்களுக்கு அந்த கோரிக்கையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த கோரிக்கையும் இந்த 2ஐயும் முன்வைத்து பேசிய பின்புதான் ஒப்பந்தத்திற்கே போக வேண்டும் என்றோம். நாம் உடனே அந்த கையெழுத்து பெற்ற சங்கங்கள் எல்லாம் இருந்து சம்பளத்தை பேசுங்க, இதோட முடிச்சுட்டு போயிடுவோம், வேற எதுவும் பேச வேணாமா? நம்மளுடைய ஆரம்பம் என்ன? சம்பளத்தை பேசி என்ன செய்யல? வரவுக்கும் செலவுக்கும் இடையில் உள்ள தொகையை வழங்க வேண்டும். வழங்கிய பின்புதான் நாம் இந்த கழகத்தை சீராக கொண்டு செல்ல முடியும். உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கு சரியான ஒரு நிதிமுறையில் ஒதுக்கி பலன் கிடைக்கப் போகிறது என்று சொன்னோம். சம்பளத்தை உயர்த்திவிட்டு மீண்டும் சம்பளம் போட முடியாமல் கவலைக்கிடமான சூழ்நிலையை உருவாக்குவதா? வரவுக்கும் செலவுக்கும் என்ன வித்தியாசத்தையோ அதை நாம் கட்டாயம் வர தர வேண்டும் என்று நாம் கேட்டிருந்தோம். நிதிநிலை அறிக்கையை எதிர்பார்த்தோம். நிதிநிலை அறிக்கையின் போது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆர்ப்பாட்டம் செய்தோம், போராட்டம் செய்தோம். நிதிநிலை அறிக்கையிலே விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட போது கூட இந்த போக்குவரத்து தொழிலாளியின் பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவோ அல்லது நிதிநிலை ஒதுக்குவது சம்பந்தமாகவோ ஏதாவது அமைச்சர் கூறினாரா? கூறவில்லையே. அந்த பேருந்துகள் வாங்கி விடப்பட்டது என்ற பல்லவியை மட்டும்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பல்லவியை எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் பாடிக்கொண்டிருப்பீர்கள்? கட்டாயம் நாம் இதை விட்டு விட மாட்டோம். தொழிலாளிகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி கிலோமீட்டர் நாம் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். 22,146 பேருந்துகள் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற கிலோமீட்டர் பாதிக்கு மேல் கிட்டத்தட்ட 75% பேருந்துகள் இழப்பை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் வேண்டும் என்றால் நாம் 22 ரூபாயை கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய கட்டாயத்தில் 8 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு இழப்பு என்றால் மாசம் 2,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் 5 வருடங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் 10,000 கோடி வருகிறது. முதலாக நீங்கள் முதல் தொகையாக 5,000 அல்லது 7,000 கோடியை நீங்கள் ஒதுக்குங்கள், இந்த கழகத்தை சீர் செய்து விடலாம் என்று சொல்றோம். ஆனால் கேட்கக்கூடிய இடத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். உங்களிடத்தில் தட்டி பறிக்கவில்லை. உங்களை புறவாளியை பிடித்து நிறுத்தி நாங்கள் அள்ளிக்கொண்டு வருவதற்காக இல்லை. எங்களோடு பேச வாருங்கள். தொழிலாளிகளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். தொழிலாளிகளுடைய நிலையை சீர்தூக்கி பாருங்கள். எத்தனையோ துறைகள் இருக்கிறது. அத்தனை துறைகளுக்கும் நிதி ஒதுக்குகிறீர்கள். இந்த துறைக்கு மட்டும் ஒரு சாபக்கேடா? மின்வாரியம், எத்தனை துறை? மின்வாரியம், கூட்டுறவு, பால்வளம், பல்வேறு துறைகள், 89 துறைகள் தமிழக அரசு சார்ந்த துறைகளாக இருக்கிறது. அந்த 89 துறைகளுக்கும் இந்த அரசு நிதி ஒதுக்கி அவர்களுக்கெல்லாம் ஓய்வு பெறும்போது 1 மாதத்திற்குள் பணப்பலனையும் கொடுத்துவிட்டு மாதம் 1ஆம் தேதி பென்ஷனை வழங்குகிறார்கள். ஆனால் போக்குவரத்து தொழிலாளி மட்டும் பாவ ஜென்மப்பட்டவர்.